நீங்க ஆடி மாசத்துல பொறந்தீங்களா? அல்லது உங்க வீட்ல குழந்தைங்க ஆடி மாதத்துல பொறந்திருக்காங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு தான். ஆடி மாசம் பிறந்தவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான குணாதிசயங்கள்ல இருப்பாங்க அப்படின்னும், அதேபோல இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில இதெல்லாம் அமையும், இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில கணிப்புகள் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நான் இந்த வீடியோல நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கும் பொருந்துதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது உங்கள் வீட்டில் ஆடி மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மறக்காம பெயரோட கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆடி மாதம் பிறந்தவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான தீர்வு காணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தா ஆட்டி படைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியும், இதனால் முந்தைய மாதமே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இன்னைக்கு காலகட்டத்தில் உருவாகி இருக்குன்னு சொல்லலாங்க. ஜோதிட ரீதியாக சூரியன் தந்தைக்கு உரியவர். கடகராசியில் சஞ்சரிக்கும் போது குழந்தை பிறந்தா அது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கதாங்க செய்யுது. சூரியன் 12 ராசிகளில் பயணத்தை பொறுத்து மாதங்கள் கணக்கிடப்படுது. அப்படி சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்கும் காலம்தான் இந்த ஆடி மாதம். இது ரொம்ப முக்கியமான வழிபாட்டு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தா குடும்பத்தை ஆட்டி படைக்கும் அப்படின்னு பலவிதமான கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்கிற கருத்து எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் ரொம்பவே சுட்டித்தனமாகவும் குறும்புக்காரர்களாகவும் இருப்பாங்க. இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைங்க இளம காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுட்டித்தனத்தால் பலவிதமான சேட்டைகள் செய்து அதனால் பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஆடி மாதத்தில் பிறந்த நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லிவிடுங்க. ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க தனித்துவமான ஒரு குணம் கொண்டிருப்பாங்க. அந்த குணம் வந்து கஷ்டமெல்லாம் படுத்தாதுங்க, நல்ல குணம்தான். மற்றவங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகளில் சிக்கி கொண்டாலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சூட்சமும் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க உஷ்ணமான உடலை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உஷ்ணம் தொடர்பான நோய்களால் இவர்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க. வாழ்க்கையில் எதையுமே மிக திறமையாக செய்யக்கூடியவர்கள். இவர்கள் எப்போதும் தங்களுடைய பெற்றோர்களை விட அதிகமாக படித்தவர்களாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்க அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு தாங்க முடியாத துன்பங்கள் இருக்குது அப்படின்னா கூட தனக்கு தானே போட்டுக்கிட்டு அதை பெருசுப்படுத்தி அதிலிருந்து வெளியே வரதான் பார்ப்பாங்க. யாருக்கும் வந்து கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே போல் விட்டு கொடுக்கறதுல இந்த மாதத்தில் பிறந்தவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க. நீ விட்டு கொடுப்பியா நான் விட்டு கொடுப்பேனா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுக்கக்கூடிய குணம் அதிகமாக அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றவங்களுக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு படைத்தவர்களாக இருப்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தாங்க இவங்க ஆட்டி படைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மாங்க. ஆனால் புத்திசாலித்தனத்தில் ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குறிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, வியாபார முதலீடு செய்வது போன்ற முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களினுடைய அனுபவசாலிகளுடைய ஆலோசனையை பெற்ற பிறகு நிதானமாக முடிவெடுப்பது மிக நல்லது. அப்படி எடுப்பதால் வாழ்க்கையில் சர்க்கிள்கள் இல்லாமல் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி
பல விஷயங்களை நாம் முன்படுத்தி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பல வழக்குகளில் சிக்கிக்கொண்டு பிறகு அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வர்றதுக்கான விஷயமும் தெரிந்தவங்க. இவர்கள் அனைத்து விஷயங்களிலுமே அவசரப்பட்டு கொஞ்சமும் யோசிக்காமல் உடனடியாக முடிவு எடுப்பது போல தோன்றும். ஆனால் நிறுத்தி நிதானமாக நன்கு யோசித்து தான் இவர்கள் இந்த முடிவையை எடுப்பாங்க. அது பல நாட்களுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கே புரிய வரும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. சரி, இந்த ஆடி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆடி மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்தோடு இருப்பது தான் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் சூரியன் புதன் குரு கடகராசியில் பயணிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகிறார். அதே போல் செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. புத பகவான் வக்கிரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால் துலாம் விருட்சகம் தனுசு இந்த 3 ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. புதிய தொழில் புதிய உத்தியோகம் புதிய வியாபாரம் கிடைக்கும். பண விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நீங்கும். புதிய முதலாளிகள் கிடைப்பாங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடியதாக செய்வாங்க. வியாபாரத்தில் நிறைய யோக பலன் கிடைக்கும். குடும்பத்தில் நீங்கள் வெளியிடத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. செல்வாக்கு கூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். எல்லா கஷ்டங்களும் சங்கடங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு, அம்பாளுக்கு கைங்கரியம் செய்வது, அன்னதானம் செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்ற பலனாக சொல்கிறாங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினர் சோம்பலை தவிர்க்கிறது ஏற்ற பலனை கொடுக்கும். யோக பலனை அதிக அளவில் கொடுக்கும். துணையிடத்தில் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட நல்ல செய்திகள் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் கூட தீரும் அப்படின்னு சொல்லலாம். அக்கம் பக்கத்தில் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. பயணத்தின் போது புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருக்கணும். வங்கிகளுக்கு சென்று விட்டு வர்றவங்க, விலை உயர்ந்த பொருட்களை கையாள்றவங்க மிகுந்த கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களுமே நன்மை கிடைக்கும். புதன்கிழமை தோறும் பெருமாள் தாயாருடைய வழிபாடு ஏற்றதை கொடுக்கும். மகாலட்சுமிக்கு தாமரை கொடுப்பது நன்மையை கொடுக்கும். தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய், இரத்த அழுத்தம், கொழுப்பு, சர்க்கரை தொடர்பான பாதிப்புகளில் அதிகமான கவனம் செலுத்தணும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம்தாங்க. தன்னுடைய வேலை உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதுல நல்லது. சட்டத்துக்கு புறம்பானவர்களோடு தொடர்பில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப சிறப்பு. கொடுத்த வாக்க குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. நிறைய சுப விரயங்கள் பாக்கியங்கள் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். தொழில் ரீதியாக ஆனந்தம் ஏற்படும். உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் மேன்மை ஏற்படும். விடுபட்ட அம்பாள் வழிபாடுகளை மேற்கொள்வீங்க. கடல் கடந்து தொலைதூரத்துக்கு விமானத்தில் சென்று வரக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கலாம். அதே போல் இப்படி கடல் கடந்து தொலைதூரத்தில் விமானத்தில் சென்றாவது தெய்வ வழிபாடுகளை செய்து வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரவு நன்றாக இருக்கும். கடன் அமைப்புகள் எல்லாமே தீரும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். காது மூக்கு தொண்டை தொடர்பான பாதிப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் தாயார் வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இந்த ராசிக்கான பலன்களாக இதை தான் சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆடி மாதம் பிறந்தவங்களை பற்றி சில தகவல்களையும், இந்த மாதத்தில் 3 ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் இன்னும் நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோக்கள் நான் போட்டுகிட்டே இருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.